ஊர்ல என்ன எல்லா விதமான கொள்ளுக்கட்டையும் பார்த்துட்டேன். ஆனா கொள்ளுக்கட்டையில கருவேப்பிலை போட்டு செய்யற ஒரே வீடு எங்க வீடா தான் இருக்கும். இங்க பாருங்க, எந்த ஊர்லயாச்சும் இந்த அநியாயம் நடக்குமா? நம்ம வீட்டுல நடக்கும். அந்த பதத்துல சொல்ல முடி வேற நம்ம நரைச்சு போகுது, கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேதான் முடி நரைக்கு. நம்ம முழுசா நரைக்கிறது கொஞ்சமா தடுக்கலாம்ல, அதுக்குதான் கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு இருக்கிறேன். இது என்ன ரெசிபின்னு கரெக்டா சொல்லுமா? இதா உப்பு கொழுக்கட்டை, ராகி மாவு உப்பு கொள்ளுக்கட்டை. ராகி மாவு உப்பு கொழுக்கட்டை. ஆஹா ஆஹா, வாசனை சூப்பரா இருக்கு. மணக்கு பாரு. களியா செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டீங்க. இப்படி நம்ம வெங்காயம் மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா வடை கொட்டி செஞ்சா நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். நம்ம பழையாறு மாட்டி எடுத்து அப்படியே பிச்சு சாப்பிட்டோம்னு வச்சுக்கா, அது ஒரு தனி டேஸ்ட் வரும். அதுக்குதான் இந்த ஐடியால அப்படி செய்யறேன். சோ இந்த ரெசிபி நாளைக்கு 3 மணிக்கு நம்ம அம்மா கைப்பக்கம் யூடியூப் சேனல்ல வரும். இந்த வீடியோ பாக்குறவங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா என்ன பண்ணணும்? ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிக்காங்க. ஓகே, நிறைய பேருக்கு நம்ம வீடியோ வந்த வேண்டியதே கேக்குறாங்க. ஆமா, நாங்க டெய்லியும் போட்டுக்கிட்டே தான் இருக்கோம். சோ சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த ரெசிபி வீடியோ ஷேர் பண்ணிருங்க. நாளைக்கு 3 மணிக்கு ஷார்ப்பா வீடியோ வந்துடும். பார்த்துட்டு செஞ்சு சாப்பிடுங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்க தெரிஞ்சுக்கிறோம். ஆமா.